ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, அண்ட் இந்த கோர்ஸில் என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிப்பீங்க, அண்ட் எதெல்லாம் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு என்னென்னலாம் இருக்குது, அண்ட் உங்களுக்கான எக்ஸ்பெக்டட் சேல்ரி, இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்லாம் எதுக்கு போகலாம், அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஒரு குட் கோர்ஸாக, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, அதாவது பிஎஸ்சி எம்எல்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் தாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸில் எதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி லேபில், அதாவது டயக்னோஸ்டிக் லேபில் எப்படி ஒர்க் பண்ணணும், பிளட் பேங்க்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், ரிசர்ச் சென்டரில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணுங்கிறத பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறத பற்றி லேர்ன் பண்ணுறாங்க, யூரின் டெஸ்ட், டிஷ்யூஸு, அண்ட் நம்ம பாடிஸில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸு, இதெல்லாம் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி எல்லாமே பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணுறாங்க இந்த கோர்ஸில். இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years வரும், ப்ளஸ் 6 months வந்து இன்டர்ன்ஷிப்பும் இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் காலேஜ் பை காலேஜ் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 12th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதில் பயாலஜி குரூப்பில் தான் நீங்கள் எடுத்திருந்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிங்கிறது வந்து உங்களுக்கு சப்ஜெக்டாக வரும், கம்பல்சரி சப்ஜெக்டில் வரும். மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நீங்கள் ஒரு 45 to 50% வந்து அதில் நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். இதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. மேஜர் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் வந்து வைக்கிறதும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன நீங்கள் படிப்பீங்கன்றது ஒரு ஓவராலாக ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஹியூமன் ஆனட்டாமி அண்ட் ஃபிசியாலஜி பற்றி படிப்பீங்க, பயோகெமிஸ்ட்ரி பற்றி படிப்பீங்க, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஹீமட்டாலஜிங்கிறது பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்டிங்க்கு நீங்கள் படிக்கிற ஒன்று. அடுத்து பிளட் பேங்கிங் பற்றி படிப்பீங்க, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பற்றி படிப்பீங்க, இம்யூனாலஜி பற்றி படிப்பீங்க, டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் அண்ட் லேப் எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதை பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் படிப்பீங்க. அடுத்து என்ன லேர்ன் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் படிக்கிறது மூலயமா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, இசிஜி, சிடி, எம்ஆர்ஐயோட பேசிக் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சேஃப்டி அண்ட் ஸ்டெரிலைசேஷன் பற்றி, மைக்ரோஸ்கோப்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், டயக்னோஸ்டிக் மிஷின் ஆப்ரேஷனை பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுவீங்க இந்த கோர்ஸில். அடுத்து உங்களுக்கான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ரோல், எதில் ஒர்க் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் ஆனீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், லேபு, இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே பேத்தாலஜி லேப் இன்சார்ஜாக நீங்கள் போனீங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ பிளட் பேங்க் டெக்னீஷியன் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளட் பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம். லேப் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லேயோ இல்லை ஃபார்மசிலையோ ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் அசிஸ்டண்ட் ஆனீங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். அதே நீங்கள் பப்ளிக் ஹெல்த் லேப் டெக்னீஷியன் ஆனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதுக்கான எக்ஸ்பெக்டட் சேல்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சேல்ரி ரேஞ்ச் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 12,000 20,000 வரைக்கும் பெர் மந்த் கிடைக்கும். அது ஜாப் ரோலை பொறுத்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே நீங்கள் 2 to 5 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா 25,000 50,000 வரைக்குமே பெர் மந்த் உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் அப்ராட் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அப்ராடே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ராட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 1.8 lakhs இருந்து 4 lakh வரைக்குமே பெர் மந்த் உங்களுக்கான சேலரிங்கிறது கிடைக்குது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு. ஓகே, எனக்கு வந்து நான் ஜாப் போகலை, எனக்கு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆசை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் என்னென்னலாம் பண்ணலான்னா எம்எஸ்சியில் எம்எல்டி பண்ணலாம். அடுத்து எம்பிஏல ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி ஒரு பயோகெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். அல்லது பிஜி டிப்ளமோ இன் கிளினிக்கல் ரிசர்ச் படிக்கலாம். பிஹெச்டி இன் மெடிக்கல் லேப் சயின்ஸ்னு இந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஓவராலாக வந்து இந்த கோர்ஸ் படிக்கிறது இது ஒரு குட் கோர்ஸா இந்த எம்எல்டிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறத பொறுத்து தான் இருக்கா. இன்கேஸ் நீங்கள் ஹெல்த் கேர்லேயோ இல்லை லேப் டெஸ்டிங் ஒர்க்லேயோ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் டயக்னோஸ்டிக் இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இது ரொம்பவே டிமாண்டான கோர்ஸ். அண்ட் எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்ட் டயக்னோசிஸ் சென்டர்லலாம் வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து நிறையவே இருக்குது. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு குட் சாய்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.